அதெல்லாம் நான் பண்ணதில்லை. ஆனால் காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க வருங்க. அவங்கள ஒரே தான் ஒதுக்கி வைக்காதீங்க. என் தம்பி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா மடியில் படுத்துக்கிட்டு ஒரே அழுதேன். ஏப்பு அழுகிற விடுப்பு உன் தலையில் அப்படி எழுதுன எழுத்து இப்படி இருக்குப்பு, அழுகாதப்பு, அம்மா அப்பாவுக்குலாம் இப்போ கோவம் இல்லையா, அழுகாதையா அப்படின்னு எங்கள் அம்மா சமாதானம் பண்ணதுக்கு அவன் சொன்னேன். ஏம்மா விசேஷத்துக்கு வா, எங்கள் விசேஷத்துக்கு வந்துருந்து நம்ம சொந்தக்காரங்க உனக்கு பத்திரிக்கை கொடுப்பாம்மா, பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு நம்மளை கூப்பிட்டுட்டாங்க, நம்ம பெரியம்மா கூப்பிட்டுருச்சு, நம்ம சித்தி கூப்பிட்டுருச்சுட்டு விசேஷத்தில் போய் நின்றா நம்மளை கண்டுக்கிறவே மாட்டாங்கம்மா. என்னைய வான்னு கூப்பிட்றவங்க என் பொண்டாட்டியவோ என் பிள்ளையவோ கண்டுக்கிறவே மாட்டாங்கம்மா. மனசுக்கு சங்கடப்பட்டு ஒதுக்கமாக ஓரமாகவே நின்றுட்டு வர்றதுக்கு நம்ம போகாமே இருந்துருண்டு எந்த விசேஷத்துக்கும் போகிறதில்லம்மான்னு வருத்தப்பட்டேன். அப்படித்தான் நிறைய பேர் காதலிச்சு கல்யாணம் முடிச்சு விட்டவங்க விசேஷங்களில் கூட தன்னை சொந்தங்கள் ஒதுக்குறத பார்த்து வருத்தப்பட்டு கிடக்கு. அதனால் பெற்றவங்க நீங்கள் அவங்கள சேர்த்துக்கங்க, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற உறவுகளும் சேர்த்துக்கணும். அதனால் என்ன பண்ணுறது, அதுக்கு தலையெழுத்துப்படி தானே வாழுங்க. தப்பு பண்ணி பிடிச்சுங்க, தப்பு பண்ணார மனுஷன் எவே இருக்கேன். தயவு செய்து காதலுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டவங்களை ரொம்ப நாளைக்கு தள்ளி போடாதீங்க. சேர்ந்து நல்லபடியாக அவங்களோட ஒன்றும் பண்ணுவா இருங்க உறவா.